நம்ம ஸ்டோரி ரெடி பண்ணுறோம்ல, ஆமாம், அந்த ஸ்டோரி ரெடி பண்ணுறதுக்கு உண்டான எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது. இப்போ நம்ம ஆளுங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பிள்ளை என்ன பண்ணியிருக்கா, அவளோட ஸ்கிரிப்ட் அந்த இதுக்கு எழுதியிருக்கா. அப்போ எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுக்கு அவளுக்கு முதல்ல தோன்ற விஷயத்தை வச்சு இப்படி இருந்தால் கரெக்டாக சொல்லிட்டு எழுதிட்டா. ஆனால் இதோட ப்ரிப்பேர் பண்ணுற கான்செப்ட் எப்படின்னா, இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரோட்டில் வண்டி போதுன்னு வச்சுக்கிடும். இல்லை எடுத்தோடனே ரோடை காட்டுறோம். ரோட்டில் என்னெல்லாம் நடக்கும், ஒரு வண்டி போகலாம், ஆள் நடக்கலாம், ஆடு மாடு வரலாம். ஆனால் ரோடு கான்செப்ட்டுக்கு என்னெல்லாம் நடக்கலாங்கிற ஒரு ஐடியா இருக்கும்ல, ஃப்ரண்ட்டு பேக்கு எப்படினாலும் யோசிக்கலாம். கொஞ்சம் முன்னாடி, அதாவது இப்போ ரோட ஒரு சிக்னலுக்கு போகலாம், எப்படி வேணாலும் நம்ம இதை யோசிக்கலாம்ல, அந்த ரோடு சம்மந்தப்பட்ட ரிலேட்டடான திங்ஸு இதே மாதிரி யோசிக்கணும். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு லேடிக்கு வந்து குழந்தை இல்லாமல் போகிற கான்செப்ட், அதாவது குழந்தை அழிஞ்சு போகிற கான்செப்ட்டு சொல்லியிருக்கு. அப்போ அது எப்படி நடந்திருக்கலாம், ஒருவேளை இந்த இது நடந்ததுக்கு காரணம் ஏதாவது இருக்கா, இப்படி முன்னாடி பின்னாடி, இல்லை இது எப்படி நடக்க ஆரம்பிச்சது, இல்லை இது நடந்ததுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க, இதுக்குள்ளேயே இப்படி யோசிக்கணும். இதை யோசிக்கிறதுல இப்போ இவங்க வந்து சர்ச்சுக்குள்ளே வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சர்ச்சுக்குள்ளே வந்து அந்த லேடி அழுதுட்டு இருக்க மாதிரியும், இவ போயிட்டு கேள்வி என்னாச்சுன்னு சொல்லி கேட்குற மாதிரி, விசாரிக்க மாதிரியும், ஏன் அழுதுட்டு இருக்கீங்க, டெய்லி அடிக்கடி பார்க்குறவங்களா, எப்போ பார்த்தாலும் வந்து அழுதுட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு கேட்குற மாதிரி இதில் சொல்லியிருக்கா. அப்போ நம்ம இது ரெகுலராக நடக்குன்னா இதுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வர மாதிரி ஒரு சில விஷயங்கள் இப்படி ரிலேட்டடாக காமிக்கலாம். அப்போ அந்த இப்படி கதையை சுற்றி என்னெல்லாம் இருக்குமோ அந்த சுற்றி உள்ள விஷயத்தெல்லாம் யோசிச்சுக்கிட்டு கொஞ்சம் எழுதணும். இப்போ இந்த கதையோட கான்செப்ட் அவள் எழுதியிருக்கிறது பார்க்கும்போது ஒரு 8 நிமிஷம் கூட வந்து கிடையாது. ஆனால் 8 நிமிஷம் கூட தேவையில்லை அந்த கதை எப்படி சொல்லும்போது. ஆனால் ஒரு நல்ல ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி ஒரு சின்னதாக ஒரு காமனத்துக்காச்சும் கொடுக்குற மாதிரி கான்செப்ட் வேணும்னா நம்ம கொஞ்சம் அதை எக்ஸ்பெண்ட் பண்ணி கரெக்டாக, ஏன்னா ஸ்டோரியை வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் கொண்டு போகும்போது தான் அந்த பார்க்குறதுக்கு ஒரு ஆர்வமும் வரும். டக்குன்னு முடிச்சா அதை மேக்கிங் பண்ண தெரியாமல் அப்படிங்கிற மாதிரியும் இருக்கும். இன்னொன்று ஷார்ட்டாக அழகாகவும் முடிக்கலாம், அதுவும் பிரச்சனை கிடையாது. நம்ம கதையை பொறுத்து. இப்போ அந்த கதையில் கொஞ்சம் சில ஃபேமிலி சீனும் இருக்குது, அந்த கடவுள் சம்மந்தப்பட்ட இதில் எப்படி சொல்யூஷன் கொடுத்தாரு அப்படிங்கிற சீன் இருக்குது. ஸோ ஃபேமிலி சீனில் அவங்க ஃபேமிலிக்குள்ளே அது எப்படி நடக்குது, இதை எப்படி பார்க்குறாங்க, அவங்க ஏன் அழுறாங்க. இப்போ ஹஸ்பண்டு கூட பரவாயில்லன்னு சொல்லுவார், ஆனால் ஃபேமிலிக்குள்ளே ஏதாவது பேச போய் தான் அழுதுக்கு உண்டான வரும். குழந்தை இல்லாமல் போனாலும் சுற்றி இருக்கணும், அப்படி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் யோசிக்கணும். ஸோ அதில் முதல் பாடம் இப்போ இவன் வந்து எழுதியிருக்க விஷயத்தில் எடுத்தோன்னே சர்ச்சுக்குள்ளே பேசுகிறது. நான் இப்போ இதில் என்ன யோசிக்கிறேன், சர்ச்சுக்குள்ளே உட்காந்து அழுதுட்டு இருக்கிறதுக்கு முன்னாடி அவங்க சர்ச்சுக்கு வர்றது இருக்கும். வரும்போதும் அழுதுட்டு வந்தாங்களா, யாரோட வந்தாங்க, தனியாக வந்தாங்களா, இல்லை நடந்து போகிற வழியில் சர்ச்சை பார்த்தாங்களா, இல்லை ஒருவேளை யாராவது இந்த இடத்துல இருக்கும் தேடி வந்தாங்களா, இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை யோசிக்கலாம். இதில் ஒரு வந்த வழி, இல்லை வந்தது பைக்கா, இந்த மாதிரி. ஏன்னா கேமராவில் நம்ம காமிக்கணும்னா வர்ற சீனு இந்த இது முன்ன பின்ன காமிச்சா தான் நமக்கு அந்த கன்டினியூட்டி இருக்கும். இப்போ இந்த இடத்துல நம்ம ஆரம்பத்தில் எடுத்தோடனே சர்ச்சுக்குள்ளே காமிக்கிறோம். இவன் அழுதுக்கு உண்டான காரணம் சொல்லும்போது இந்த அக்கா எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்களா, சொல்லும்போது நம்ம ஒரு வேளை கற்பனையில் வர்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், ஹாஸ்பிட்டல் சீனை காமிக்கலாம், இல்லைனா ஹாஸ்பிட்டல் சீனை காமிச்சு முடிச்சுக்கிட்டு இந்த இடத்துல வரலாம், ரெண்டுமே பண்ணலாம். அப்போ இந்த இடத்துல எப்படி கொண்டு போகிறோங்கிறத நம்ம பிளான் பண்ணணும். இந்த பிளான் பண்ணுற கான்செப்ட் ஓவரால் இருக்கலாம். இதை பற்றி தான் இன்னைக்கு கிளாஸ். என்னென்னா ஸ்டோரி போர்டுன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. இது நம்ம ஃபோட்டோஷாப்லேயும் உட்காந்து பண்ணலாம், ஃபோட்டோஷாப்பையும் பார்த்துக்கிடுவோம், இதையும் பார்த்துக்குவோம். இதில் வந்து ஸ்டோரி போர்டர் சாஃப்ட்வேரில் கிரியேட் நியூ ஸ்டோரி போர்டுன்னு கொடுத்தாச்சுன்னா எடுத்த உடனே நான் வேறு எதுவுமே சிம்பிளாக போட்டு விளக்க தேவையில்லை, இப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல தேவையில்லை, சிம்பிளாக முடிச்சிடலாம். கிரியேட் பிளாங்க் இதில் வந்து கொடுத்தோடனே நம்ம என்னென்ன ஸ்க்ரீனில் அவுட்புட் பொதுவாக பண்ணுவோம் அப்படிங்கிறத வச்சு இருக்குது. வெர்டிகல்லையா, வெர்டிகல், ஆமாம், நம்ம பொதுவாக இதாக யூஸ் பண்ணுவோம் நான் ஹெச்டி சைஸு. இதில் நான் வந்து பேர் கேட்குது, நான் அந்த ஸ்டோரிக்கு வந்து ஃபேமிலி ஸ்டோரி வைக்கேன். ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிக்கிறேன், எங்கே பண்ணணுமோ பண்ணிக்கிறேன். இப்போ அதை லோடிங் பண்ணுறேன்னு சொல்லுது. இப்போ எடுத்த உடனே நம்மளுக்கு ஓவரால் இந்த டிசைனை பார்க்கும்போதே ஒரு பெயிண்ட்டு நம்ம இது முன்னாடி யூஸ் பண்ணியிருப்போம் தான், அந்த மாதிரி இருக்கா கிட்டத்தட்ட பார்க்கும்போது. ஒரு ப்ரஷோட டைப்பு, ஒரு கலரு. சரி, இந்த ஷார்ட் கட்டு இதில் எப்படி பழகிறது, இந்த விஷயங்கள்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இப்போ எடுத்த உடனே நம்ம எப்படி ஆரம்பிக்கணுங்கிறத மட்டும்தான் பார்ப்போம். ஒரு ப்ரஷ்ஷை இதில் எடுத்துக்கிறோம், இந்த கலரை சூஸ் பண்ணுறோம். இதில் கலர் இந்த இதில் பார்க்கும்போது நம்மளுக்கு ஏதாவது ஒரு கலர், இப்போ எனக்கு எடுத்த உடனே ஒரு ப்ளூ தான் சிம்பிளாக பிடிக்கும். அதனால் இதில் டூலோட சைஸ் சின்னதாக்கிறதும் பெருசாக்கிறதும் இந்த இது ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் நான் கொஞ்சம் சின்னதாக வைக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன், எடுத்த உடனே எனக்கு இந்த சீனில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஹாஸ்பிட்டல் சீனை காமிக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ ஹாஸ்பிட்டலில் எடுத்தோடனே அந்த ஷார்ட்டோட வியூ எப்படி இருக்கணும் அப்படின்னு யோசிக்கும்போது ஒரு டோரோட நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம், ஒரு டோர் வந்து பேக் சைடில் அவங்க இருந்து பேசிகிட்டு இருக்க மாதிரியும் நம்ம ஃப்ரண்ட் சைடில் கேமரா வர மாதிரியும் கணக்கும்.
அப்போ அந்த சீனை நான் என்ன பண்ணுறேன், இந்த ஆங்கிலேருந்து, அதாவது இப்போ நம்ம வந்து நேராக பார்க்காம சைடில் ஒரு ஆடியன்ஸாக நின்று பார்க்கும்போது நம்மளுக்கு எந்த வியூவில் பார்ப்போம், கேமராமேன் அப்படி பார்த்துட்டு இருப்பாரு, டோர் அங்கே இருக்கும், நம்ம சைடில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி தான் எப்பவுமே யோசிக்கணும். ஒரு சீனை ப்ரிப்பேர் பண்ணும்போது மேக்ஸிமம் நம்ம அந்த தேர்ட் பார்ட்டி வியூவிலேருந்து நம்ம அதை பார்க்கும்போது கேமராமேன் எப்படி நிற்கிறாரு, என்ன நடந்துகிட்டு இருக்கு, என்னெல்லாம் சொன்னாங்க, இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, லைட் எப்படி இருக்கணும், இந்த விஷயங்கள்லாம் யோசிக்கணும். இப்போ நம்ம ஆக்சுவலாக கேமராமேன் ஆங்கிள் தான் நம்ம நின்று ஃப்ரேம் மாதிரி தான் யோசிப்போம். ஆனால் அப்படி யோசிக்கக்கூடாது. அந்த சுற்றி இருக்கிற விஷயத்தான். இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், முதல்ல ஒரு செப்பரேட் வைக்கேன். இதுதான் வந்து உள்ள ஹாஸ்பிட்டலோட உள்ள இதில் டேபிள் கிடக்கு. இதில் நம்ம வந்து வரைகிறதுக்கு கட்டாயமாக இப்படி தான் வரையணும் இல்லை, நம்மளுக்கு அந்த ஞாபகம் வர்றதுக்காக மட்டும்தான் அந்த விஷயம். சரி, இது வந்து டேபிள் சரியா. இதில் வந்து நம்ம டாக்டர் உட்காந்துருக்காங்க. இங்கே நம்ம ஆமாம் பேஷண்ட் வந்து ஒரு சேரில் உட்காந்துருக்காங்க. சரி, இப்போ ஹஸ்பண்ட் வந்து இந்த சைடில் எங்கே ஒரு உட்காந்துட்டு இருக்கலாம், இல்லை நின்றுட்டு இருக்கலாம். சரியா, அப்படி வச்சுக்கிடும். இப்போ இவங்களை பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க கணக்குக்கு. சரியா, அண்டர்ஸ்டாண்ட். லைட் இருக்குது இங்கே. நார்மலாக ஒரு ஏதாச்சும் இங்கே ஒரு குழந்தையோட அந்த இது வந்து ஃபோட்டோ மாதிரி தான் மாட்டியிருக்காங்க. ஆனால் ஒன்றும் நம்மளுக்கு வெளியே இருந்து பார்க்கும்போது தெரியல. ஆனால் அந்த செவுத்தில் அதாவது இந்த கதவு, இது கதவோட 2 பிரிவு மாதிரியும், மேலே இருக்குது சும்மா எம்டி பிளேஸு. இது அந்த டோர் 2 ஓப்பன் பண்ணுற மாதிரி கான்செப்டில் இதில் அந்த ஸ்டிக்கர் இருக்குது. இப்போ கேமராமேன் வந்து இங்கே நிற்காரு. என்ன பண்ணுறாரு, கேமரா கையில் வச்சுருக்காரு, இந்த வியூவில் எடுத்துகிட்டு இருக்காரு. இப்போ க்ளோஸ்அப்பில் வந்து ஒய்டு வர மாதிரி கணக்குக்கு நம்ம வரணும். இப்போ கேமராமேன் வந்து இங்கே நிற்கிறாரு இல்லையா, இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் யோசிக்கிறோம் இல்லையா, இதோட அடுத்த கன்டினியூ டிசைன் பண்ணும்ல. இப்போ நான் இதில் என்ன பண்ணுறேன், டிஎம்க்கிறேன். இது இந்த இடத்துல கீழே இந்த ரைட் சைடில் இதில் காமிக்குது இல்லையா, இதில் டிஎம் கொண்டோன்னே இன்னொரு டூப்ளிகேட், இதோட டூப்ளிகேட் வந்துடும். இப்போ எனக்கு இதில் எதெல்லாம் வேண்டாம், சீன் வந்து கேமராமேன் வந்து இந்த இடத்துலேருந்து இப்போ எந்திரிச்சு அடுத்து என்ன பண்ணுறாங்க, கதவை திறக்க போகிறாங்கன்னு வச்சுக்கிடும். இப்போ இந்த இடத்துல எனக்கு இதெல்லாம் வராது. அப்போ டாக்டர் அப்படியே தான் உட்காந்துட்டு இருக்காங்க. இங்கே கேமராமேனு வந்து இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் பின்னாடி போயிடுறாரு. இது மொத்தமாக ஒரே கலரில் எடுத்துருக்கனால ஒரே இதாக இருக்குது. வேறு வேறு கலர் எடுத்தாச்சுன்னா தனித்தனியாக நம்ம நகர்த்த முடியும். சரி, இப்போ இந்த சீனில் நம்மளுக்கு இது மட்டும் வேண்டாம், திரும்ப இதை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அடுத்து என்னன்ட்டு இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இவங்க 2 பேரும் ஆளுகிட்டே டோர்கிட்ட வந்துட்டாங்க. இப்போ இவங்க டோரை பிடிச்சி ஓப்பன் பண்ண போகிறாங்க. கேமராமேன் வந்து கொஞ்சம் பின்னாடி போய்ட்டு இருக்கும், அதாவது க்ளோஸ்லேருந்து ஒய்டு வராரு இந்த கணக்கு. சரி, நான் இதை வந்து வரைகிறது நம்ம சும்மா வரைகிறோம் இல்லையா, இது இப்படி தான் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த உடனே என்ன தோணுதோ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பண்ணுறது. இதுக்கப்புறம் 2வது இதே நம்ம ரீட்ராயிங்காக பண்ணி நம்ம அதில் வைக்கலாம். ஸோ இப்படி அடுத்தடுத்த டூப்ளிகேட்டாக கிரியேட் பண்ணி தெரியுதா. இப்போ இந்த சீனுக்கும் அடுத்து இந்த சீனுக்கும் இப்படி கிரியேட் பண்ணி அடுத்தது என்ன சீன் போக போகிறோம் அப்படிங்கிறது. இப்போ இந்த சீனில் உள்ளே என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற கான்செப்ட்லாம் வரும் இல்லையா, அதெல்லாம் எங்கன்னா இது உங்கள் ரைட்டில். இதில் வந்து டைலாகு என்ன பேசணும். இப்போ வந்து அதில் டாக்டர் போட்டு குழந்தை வச்சு டாக்டர் என்ன பேச போகிறாங்க, வள ஏதோ ஒன்று சம்திங் அந்த விஷயம். அதுக்கடுத்து அதில் அடுத்து என்ன, இவங்க லேடி என்ன பேச போகிறாங்க, பேஷண்ட்டு. அப்போ பேஷண்ட் பேச போகிறாங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல நம்ம க்ளோஸ்அப்பில் வந்து ஒய்டு வர்றதா பார்க்குறோம்ல, இந்த ஒய்டு வர்றதில் அடுத்து இதுலேயே ஒரு வேளை நம்ம தேவைப்பட்டால் ஒரு க்ளோஸ்அப்பாக சஜஷன் ஷாட் மாதிரி உள்ளுக்குள்ளே என்ன நடந்துட்டுருன்றதை அந்த லேடியோட ஆங்கிலேருந்து டாக்டர் பேசுகிறத காமிக்கலாம். அது மாதிரி டாக்டர் பேசுகிறது இந்த ஆங்கிள் காமிக்கணும்னு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா இருந்தால். ஆனால் நம்மளுக்கு உள்ளே என்ன நடக்குதுங்கிறதே கேட்க கூடாத மாதிரி சவுண்டில் நம்ம ஒரு சின்ன மியூசிக்கோடையோ ஏதோ ஒன்று இதில் போட்டு கொண்டு போகிறோம். அப்போ அந்த இடத்துல டாக்டர் ஏதோ பேசுகிறாங்கன்ற மாதிரி இருக்கும். ரெண்டுமே அந்த மாதிரி நம்ம அதை எழுதி வச்சுக்கணும். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் எழுதணும். இப்போ ஆக்ஷன் என்ன, இவங்க பேசும்போது கை நீட்டி பேசுகிறாங்க, இப்படி ஏதாவது ஒரு விஷயம் உண்டுன்னா அந்த விஷயத்தை அதில் சொல்லணும் ஆக்ஷன் என்னன்ட்டு. இப்போ கேமராமேனுக்கு உண்டான விஷயம் அந்த நோட்ஸ், அதாவது கேமராமேன் இப்படி போன வரணுங்கிற விஷயத்த அடுத்த செக்ஷனில். இப்போ இந்த ஆக்ஷனில் என்னது, இவங்க க்ரை பண்ணணும். அடுத்து வந்து நம்ம டாக்டர் வந்து கொஞ்சம் ஃபீலிங்காக இல்லை ஒரு பதட்டத்தோட மூஞ்சி வச்சு சொல்லணும். டாக்டர் வந்து பேத்தனிக்காக இருக்காங்க அப்படின்னு வைப்போம். அப்புறம் வந்து நம்ம அப்பா மற்ற பொண்ணு அந்த புருஷன் வந்து கொஞ்சம் தைரியத்தோட இருக்காரு, சரி கடவுள் ஏதாவது தருவான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயம் அப்படி என்னென்ன நோட் பண்ணணுமோ அதெல்லாம் கரெக்டாக நோட் பண்ணணும். அப்புறம் இதில் நோட்ஸ் என்னென்னா யார் என்ன பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற விஷயம், இல்லை ஓவரால் நமக்கு ஏதாவது ஒரு ஐடியா வேணும் அந்த லெவலில் கிரியேட் பண்ணணும், இல்லை அவங்க நம்ம யோசிப்போம்ல இப்போ அவங்க ஸ்டைலில் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி ஏதாவது விஷயங்கள் உண்டுன்னா அதெல்லாம் நம்ம எழுதி வச்சுக்கணும். வச்சதுக்கப்புறம் கடைசியாக கம்ப்ளீட்டாக இது என்னது முடிஞ்சு. இப்போ நம்ம இதிலே இந்த ஆடியோ ஃபைல்னு ஒன்று இருக்குல்ல, இதில் நான் ரெக்கார்ட் அமைக்கணும்னா நம்ம ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஸோ இது எதுக்கு, நம்ம ஒரு சீனில் இடத்துல போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறத ஒரு லேப்டாப் வச்சுக்கிட்டோ டேப்லெட் வச்சுக்கிட்டோ நம்ம ப்ளே பண்ணி பார்த்து நம்ம என்ன பண்ணணுங்கிறத தெளிவுபடுத்திக்கலாம். அப்படி இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணுறது இல்லைன்னா ஒரு மூவி எடுக்கும்போது இல்லை ஒரு ஷார்ட் ஃபிலிமாக எடுக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா நம்ம எடுத்துகிட்டு இருக்கும்போதே ரூட்டு மாறும்.
கொஞ்சம் ஆக்ஷன் சரியில்லைன்னா ஒன்று என்ன பண்ணுவோம், அடுத்தது இந்த ஆக்ஷன் சரியில்லை கொஞ்சம் இப்படி பண்ணுங்க, சரி இது சரியில்லை கொஞ்சம் இப்படி பண்ணுங்க, அப்படி மாறிட்டே இருக்கும். ஆனால் கரெக்டாக இதுதான் சொல்லி எழுதி வச்சோம்னா அந்த இதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி கண்டிப்பாக எடுத்து ட்ரை பண்ணி கொண்டு வந்துடலாம். ஓவரால் மொத்த இதோட சீனை இப்படி ஒன்றா கிரியேட் பண்ணுவோம், ஒவ்வொரு சீனையும் ஒவ்வொரு செக்ஷனாக. சரி, இதுலேயே இன்னும் மீதி உள்ள கிளாஸ்லாம் உண்டு, எப்படி பண்ணணும் மேற்கொண்டு அப்படிங்கிறத. இது ஆரம்ப வீடியோ. ஃபஸ்ட்டு இதை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். முடிஞ்சு.